நாணயங்கள் தொடர்பான சர்ச்சை ஒன்றுக்கு ரிசர்வ் வங்கி விளக்கம் அளித்துள்ளது. அது குறித்து இங்கே பார்க்கலாம். இந்தியாவை பொறுத்தவரை 50 பைசா, 1 ரூபாய், 2 ரூபாய், 5 ரூபாய், 10 ரூபாய், 20 ரூபாய் நாணயங்கள் புழக்கத்தில் இருக்கின்றன. சில ஆண்டுகளுக்கு முன்பாக 10 ரூபாய் நாணயங்களை கடைக்காரர்கள் ஏற்க மறுப்பதாக குற்றச்சாட்டு எழுந்தது. அப்போது 10 ரூபாய் நாணயங்கள் அதிகாரப்பூர்வமானவை தான் என்று ரிசர்வ் வங்கி விளக்கம் அளித்தது. அந்த வகையில் தற்போது 50 பைசா நாணயங்களை வாங்க மறுப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த நிலையில் ரிசர்வ் வங்கி இதுகுறித்து விளக்கம் வெளியிட்டிருக்கிறது. அதில் 50 பைசா, 1 ரூபாய், 2 ரூபாய், 5 ரூபாய், 10 ரூபாய், 20 ரூபாய் என அனைத்து நாணயங்களும் சட்டப்பூர்வமானவை. நாணயங்கள் குறித்த தவறான தகவல்களையோ அல்லது வதந்திகளையோ நம்ப வேண்டாம். தயக்கமின்றி அவற்றை ஏற்றுக்கொள்ளுங்கள், விழிப்புடன் இருங்கள் என்று விளக்கமளித்து இந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளது. ஆனால் என்னத்தான் ரிசர்வ் வங்கி விளக்கமளித்தாலும் கூட மக்கள் மத்தியில் போதுமான விழிப்புணர்வு இன்னும் ஏற்படவில்லை. இதனால் தற்போது SMS மற்றும் வாட்ஸ்அப் வழியாகவும் ரிசர்வ் வங்கி இதுபோன்ற செய்திகள் மற்றும் விழிப்புணர்வு தகவல்களை வழங்க ஆரம்பித்துள்ளது.